இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 11. தலைப்பு: குழந்தை பருவத்திலிருந்து கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். கற்றுக் கொடுப்பதை முன்கூட்டியே ஆரம்பியுங்கள். பெற்றோரின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியும் பழக்கம் குழந்தை பருவத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். வாலிப பிராயத்தில் இப்பழக்கம் மேலும் வலுவடையும்படி வழிநடத்த வேண்டும். சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சிறு வயதில் அவர்களது விருப்பத்திற்கு விட்டுவிடுகிறார்கள். வயது வரும் பொழுது புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறார்கள். இது தவறு. கீழ்ப்படுதல் குழந்தையாக இருக்கும் பொழுதே கற்றுத்தரப்பட வேண்டும். பள்ளியை போன்று இருக்கும் உங்கள் இல்லங்களில் கீழ்ப்படுதலை அத்தியாவசியமானதாக வையுங்கள். வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலிருந்தே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய கற்றுத்தரப்பட்டிருக்க வேண்டும். பெற்றோரது வார்த்தையை மதித்து பெற்றோரின் அதிகாரத்தை பிள்ளைகள் கனம் பண்ண வேண்டும். அறிவு வளர்ச்சிக்கு முன்பே இப்பாடம். பிள்ளை கற்க வேண்டும் முதல் பாடங்களில் ஒன்று கீழ்ப்படிதல். பகுத்தறியும் வயது வருவதற்கு முன்பாகவே கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். கை குழந்தையிடமிருந்தே தாயின் வேலை துவங்குகிறது. குழந்தையின் விருப்பு வெறுப்புகளையும் குணத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். குழந்தையாக இருக்கும் பொழுதே கீழ்ப்படுதலை கற்றுத்தாருங்கள். வளரும் பொழுதும் அதையே செய்யுங்கள். இதை விட்டுவிடாதீர்கள். சுய சித்தம் பலமடைவதற்கு முன்பு. கீழ்ப்படுதலை பிள்ளைகளுக்கு ஆரம்ப பருவத்திலிருந்தே பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. பிள்ளை குழந்தையாக இருக்கிறது என்று எண்ணி 2 அல்லது 3 வருடங்களுக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிப்பதில்லை. இந்த நேரத்தில் குழந்தையின் சுயம் பலமாக வளர்க்கப்படுகிறது. பிறகு குழந்தையை கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கும். விடப்படும் ஒவ்வொரு நாளும் இக்கடினத்தை கூட்டுகிறது. சிறு பிராயத்திலிருந்தும் தங்களிடம் சொல்லப்பட்டதை பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். அன்பினாலும் சரியான நிர்வாகத்தினாலும் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கலாம். பிள்ளை தான் சொல்வதை கேட்காமல் போகும்படி ஒரு தருணத்தை கூட பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது. இதற்காக குழந்தையிடம் கோபத்தை காட்ட வேண்டும் என்பதில்லை. சொல்லப்பட்டதை செய்யும் வரை அதை விடாமல் இருக்கும் குணம் அன்போடு கலந்து செயல்பட வேண்டும். பிள்ளைகளின் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பை அவர்களுக்கு கையாளும் முறையை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெற்றியை கொடுக்கும். இதை செய்யாமல் முதல் 3 வருடங்களுக்கு சுயநலத்தையும் கோபத்தையும் சுய விருப்பத்தையும் வளரும்படி விட்டால் பின்பு ஒழுங்கிற்கு கொண்டு வருவது கடினமானதாக இருக்கும். அதன் குணம் தவறானதை கொண்டுள்ளதாக மாறியிருக்கும். அதன் விருப்பத்தின்படி செய்வதே அதற்கு பிடித்தமானதாக இருக்கும். பெற்றோரின் கட்டுப்பாட்டை விரும்பாது. இத்தீய பண்புகள் குழந்தையுடன் சேர்ந்து வளர்கின்றன. வளர்ந்த பிறகு உச்சக்கட்ட சுயநலத்தையும் கட்டுப்பாடற்ற குணத்தையும் வெளிப்படுத்தக்கூடும். இப்படிப்பட்ட நபர் உலகில் காணப்படும் தீமைகளுக்கு பலியாகி விடுவார். பெற்றோர்களை மதிக்காமல் நடக்கும்படி பிள்ளைகள் அனுமதிக்கப்படக்கூடாது. தன் இஷ்டத்திற்கேற்ப இருப்பது கண்டிக்கப்பட வேண்டும். சரியான ஒழுக்கத்தை மாறாதபடி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது அன்புடனும் கரிசனையுடனும் செய்யப்பட வேண்டும். குழந்தையின் நல்ல எதிர்காலம் இதை சார்ந்தே அமையும். பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் தேவனுக்கு கீழ்ப்படுவதற்கு வழிநடத்தும். அதிகமாக ஜெபம் செய்யும் பெற்றோருடைய பிள்ளைகள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். தேவனை அறிந்து கொண்டு அவரை நேசிக்கும்படி சிறு பிராயத்திலிருந்தே ஒரு நல்ல தருணத்தை பெறுகிறார்கள். பெற்றோரை மதித்து கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுவதை கற்றுக்கொள்கிறார்கள். ஒளியின் பிள்ளைகளாக அவர்கள் இருத்தல் வேண்டும். அன்புடனும் தயவுடனும் மதிப்புடனும் நடப்பார்கள். தாங்கள் பார்க்கும் பெற்றோர்களிடமிருந்து இப்பண்புகளை காட்டும் பொழுது தாம் காணாத தேவனை நேசிக்க தகுதி பெறுகிறார்கள். நல்ல பெற்றோர்களின் பிரதிநிதிகளாக சத்தியத்தை தங்கள் வாழ்க்கையில் அபியாசித்தால் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை காட்டுகிறார்கள். தங்களது வார்த்தையினாலும் நடத்தையினாலும் தேவனை கனப்படுத்துகிறார்கள். தெய்வ உதவியை பெற்ற ஒழுக்கமான வாழ்க்கையும் தேவனுக்கேற்ற சம்பாஷணைகளும் அவர்களிடம் காணப்படும். கீழ்ப்படிபவர்கள் மட்டுமே பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார்கள். தன்னை நேசித்து தனக்கு கீழ்ப்படிவார்களா என்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பிள்ளைகளின் மனதில் பதியுங்கள். இதற்காகவே தேவன் அவர்களை பராமரித்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு கிறிஸ்துவ கீழ்ப்படியாதவர்கள் நித்தியத்தில் அவருக்கு கீழ்ப்படிய முடியாது. பெற்றோர்களும் பிள்ளைகளும் தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொண்டிருந்தால் மட்டுமே பரலோக வாசஸ்தலங்களில் வரவேற்கப்படுவார்கள். ஆமேன்.